பொன்னான வாக்குகளை ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் செல்லப்பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல் முறையாக வேட்பாளராக அரசியலில் இறங்கியிருக்கிறீங்க. இந்த காலம் எப்படி இருக்கு? புரட்சி தாய் சின்னம்மாவால் நான் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கேன். எல்லா ஒன்றிய எங்கள் பகுதிகள் தொகுதி சார்ந்த இடங்களில் போகையில் பொதுமக்கள்கிட்ட பெரிய எழுச்சி எனக்கு கிடைச்சிருக்கு சார். 100% வெற்றி எனக்கு உறுதிங்கிறத நான் இங்கே உறுதியாக சொல்கிறேன். நான் இந்த தொகுதியில் திமுக அதிமுக ரெண்டு பேருமே களத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் மூணாவதாக வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு சவால் அப்படிங்கிறது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சார், சவால்கள் இருக்க தான் செய்யுது, சவால்கள் இல்லாமல் இல்லை. என்னையை பொறுத்தளவுக்கு இங்கே தேர்தல் களத்தில் சீனில் நானும் திமுக வேட்பாளர் தான் சீனில் இருக்கேன். வேறு யாரும் எனக்கு சீன்லேயே இல்லை. அந்த அளவுக்கு நான் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் பெருவாரியான வாக்குகள் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பிரித்தார். ஸோ அதனால் அதிமுக தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் சசிகலா ஆதரவில் நீங்கள் தனியாக நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்க, இல்லை எவ்வளோ வாக்குகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டிடிவி தினகரன் அங்கே போய் சேர்ந்தது எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். மேல்மன்றத்தில் கூட்டணின்னு உருவானா கூட கீழே தொண்டர்கள் யாருமே அதை ஏற்றுக்கிடவே இல்லை. கீழே தொண்டர்கள் டிடிவி எடப்பாடியாரோட இணைஞ்சதை யாருமே ஏற்றுக்கிடல. இது சும்மா ஒரு மேல்மட்டமாக ஒரு இதாக நடந்திருக்கே தவிர இது வாக்குகளில் கண்டிப்பாக இது நிரூபித்து காட்டுவாங்க. இதை சின்னம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பங்கு வகிக்குது எல்லா தேர்தலையுமே. உங்களுக்கு கடைசி நேரத்தில் தான் நீங்கள் திடீர்னு இந்த அறிவிப்பலாம். இந்த சின்னத்தை போய் எப்படி சேர்க்குறீங்க மக்கள்கிட்ட? எங்களுக்கு சின்னம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் புரட்சித்தாயோடைய வேட்பாளர் அது டைட்டில் அம்மா சின்னம்மா தான். எனக்கு சின்னம்மானுடைய டைட்டில் தான். சின்னம்மாவனுடைய டைட்டிலுக்கு முன்னாலே எனக்கு சின்னம் அது எதுவாக இருந்தாலும் சின்னம்மா இருக்காங்கன்ட்டு இருந்தாலும் எனக்கு அதுதான் வெற்றி. சரி, இப்போது ஜெயிச்சு வந்தீங்கன்னா இந்த தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஜக்கம்பட்டியில் நெசவாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன். ஜிஹெச்சில் நிறைய வசதிகள் குறைபாடு இருக்கிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக பிரசவ வார்டுகள் எல்லாத்துக்கும் நவீன முறையில் சிகிச்சைக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். மாணவர்கள் நிறைய ஐடி ஃபீல்டில் வெளிநாடுகளில் போய் வேலை பார்த்து பெற்றோர்களை வயதான காலத்தில் விட்டுட்டு போய் வெளிநாடுகளில் வேலை பார்க்குறாங்க. அந்த நிலையெல்லாம் முறியடித்து அவங்கள நம்ம தொகுதிக்குள்ளே நிறைய தொழில் வளத்தை உருவாக்குறதுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக நான் தொழில் வளத்தை இங்கே கண்டிப்பாக கொடுப்பேன். விவசாயத்திற்கு நவீன விவசாயம் இந்த மண்ணுக்கு எது பொருத்தமான இதாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து இந்த மண்ணுக்கு பொருத்தமான நல்ல விவசாயத்தை நான் கொடுப்பேன். மக்களாக நான் தொகுதியிலே தான் இருப்பேன். நிறைய திட்டங்கள் போட்டு வச்சுருக்கேன். பொதுமக்களுக்கு சேவை செய்வதே என்னுடைய உயிர் மூச்சாக இருக்குங்க.